வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். சசிகலா உள்ளிட்டோருக்கு 4 ஆண்டு சிறை, 3 பேருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதம். சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பு. பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவு. அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் எடப்பாடி பழனிசாமி. ஆளுநருடன் மைத்ரேயன் எம்பி சந்திப்பு. முதல்வர் சார்பில் சந்தித்ததாக தகவல். ஜெயலலிதாவின் நல்லாட்சி தொடரும் என முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி. கட்சியின் நலன் கருதி முடிவெடுக்க அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என்றும் அனைவருக்கும் விசாரணை நீதிமன்ற நீதிபதி குன்ஹா அளித்த 4 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், அமிதவ ராய் ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று காலை தீர்ப்பளித்தது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் குற்றவாளிகள் என அறிவித்த நீதிமன்றம் அனைவருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதி செய்தது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்துவிட்டதால் அவரை வழக்கிலிருந்து விடுவித்து விட்டதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இரு நீதிபதிகளுமே ஒரே மாதிரியாக தீர்ப்பளித்துள்ளனர். எனவே தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. விசாரணை நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹாவின் தீர்ப்பை உறுதி செய்த நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி அளித்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. தண்டிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. 570 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் மூவரும் வருமானத்துக்கு அதிகமாக 211% அளவுக்கு சொத்து குவிப்பு செய்திருப்பது உறுதியாகியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மூவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்க இது ஒன்றே போதும் எனவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். குற்றவாளிகளுக்கு எவ்வித சலுகையும் காட்டக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சசிகலா உள்பட மூவரும் உடனடியாக பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அமிதவ ராய், பினாக்கி சந்திரகோஷ் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் விதிகளுக்கு உட்பட்டு மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா உள்பட மூவருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் இவர்களில் யாரும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. ஏற்கனவே 21 நாட்கள் மட்டுமே இவர்கள் சிறையில் இருந்துள்ளனர். மீதி காலத்துக்கு இவர்கள் அனைவரும் சிறையில் இருக்க வேண்டும். 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் சசிகலாவால் தேர்தலில் போட்டியிட முடியாது. எனவே இனி சசிகலா முதல்வராவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டுவிட்டன. இதனிடையே பெங்களூரு நீதிமன்றத்தின் 48வது அறையில் நீதிபதி அசோக் நாராயணன் முன்னிலையில் சசிகலா உள்ளிட்ட மூவருக்கும் ஆஜராக வேண்டும் என்று பெங்களூரு நகர சிவில் நீதிமன்ற பதிவாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இவர்கள் ஆஜராவதற்கான காலக்கெடு எதுவும் பதிவாளரின் அறிவிப்பில் குறிப்பிடப்படவில்லை. சசிகலா சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சசிகலா ஆதரவாளரான மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய தம்பிதுரை, பெரும்பான்மை தங்கள் பக்கம் இருப்பதால் ஆளுநர் ஆட்சி அமைக்க தங்களை விரைவில் அழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். There is appeal, definitely review petition will be there. We are going for appeal. See, already we are having majority. CADMK is having full majority. Okay. Therefore, there is no problem for forming the ministry in Tamil Nadu. Pannirselvam betrayed Tamil Nadu. Now only saved because the betrayal person has gone down.
அதிமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்று மாலையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பேசினார். சுமார் 5 நிமிடம் நீடித்த இந்த சந்திப்பின் போது அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானத்தையும் எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தையும் ஆளுநரிடம் அவர் வழங்கி ஆட்சி அமைக்கவும் உரிமை கோரினார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கான அந்த கடிதத்தை நேரில் வழங்கியுள்ளார். அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியது. அதில் அவர் குற்றவாளி என அறிவித்ததை தொடர்ந்து அவர் முதல்வராவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூவத்தூரில் தங்கியுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சசிகலா ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியான எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதில் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கக்கூடிய வித்யாசாகரிடம் நேரில் அவர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது உடன் 11 மூத்த நிர்வாகிகளும் வந்தனர். திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவரான செங்கோட்டையன் உட்பட 11 பேர் அவருடன் கூட வந்தனர். மொத்தம் 12 பேர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து அந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் அந்த கடிதத்தை நேரில் வழங்கி இருக்கின்றனர். இதே போன்று தமிழக முதல்வராக தற்போது இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக ஆளுநருடன் பேசியிருப்பதாகவும் தங்களுக்கு சட்டசபையில் முழு பெரும்பான்மை நிறுவுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் நிகழக்கூடிய தற்போதுள்ள சூழ்நிலை குறித்தும் சட்டம் ஒழுங்கு குறித்தும் அப்போது பேசியதாக சொல்லப்படுகிறது. எனவே ஆளுநர் தற்போது என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கப் போகிறார் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவை அறிவிப்பார் என அனைவரும் உற்று நோக்கியே காத்திருக்கின்றனர். இன்று இரவுக்குள்ளோ அல்லது நாளையோ அந்த முக்கிய முடிவை ஆளுநர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் எஸ் விக்னேஷ். இதனிடையே ஆளுநர் வித்யாசாகர் ராவை முதல்வர் பன்னீர்செல்வம் சார்பில் அதிமுக எம்பி மைத்ரேயனும் வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியனும் சந்தித்து பேசினர். முன்னதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கூவத்தூர் விடுதியில் தங்கியிருக்கும் எம்எல்ஏக்களுடன் சசிகலா ஆலோசனை நடத்தியதை அடுத்து அதிமுகவின் புதிய சட்டப்பேரவை கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். ஏற்கனவே சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சசிகலா தண்டனை காரணமாக முதல்வராக பொறுப்பேற்க முடியாத நிலை ஏற்பட்டதால் சட்டமன்ற கட்சிக்கு மற்றொரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தொடங்கின. மூத்த நிர்வாகிகளுடனும் எம்எல்ஏக்களுடனும் பொதுச் செயலர் சசிகலா ஆலோசனை நடத்தினார். பல்வேறு பெயர்களும் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி என்னை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனிடையே கூவத்தூரில் தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவும் இங்கேதான் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் விடுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே எம்எல்ஏக்களை வெளியேற்ற சதி நடப்பதாக, வெளியேறினால் உண்ணாவிரதம் இருப்போம் என்றும் அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுதந்திரமாக தங்கியிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாண்புமிகு அமைச்சர்களையும் வெளியேற்ற முயற்சி செய்தால் நாங்கள் அனைவரும் உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் சத்தியாகிரக பாதையில் தான் செல்ல விரும்புகிறோம். இதனிடையே சற்று முன் ஆளுநர் மாளிகைக்கு வந்த தமிழக காவல்துறை தலைவர் டி.கே. ராஜேந்திரன் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் பற்றி ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் விளக்குவார் என கூறப்படுகிறது. அநேகமாக கூவத்தூர் நடவடிக்கைகள் பற்றி ஆளுநரிடம் அவர் தெரிவிக்கலாம் என கருதப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நல்லாட்சி தொடரும் என முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் சென்னையில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் ஆன்மா உயிரோடு இருப்பதாகவும் சட்ட ஒழுங்கை காப்பதாக அதிமுகவினரின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜெயலலிதாவின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தனது உரையில் சசிகலாவுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அம்மா அவருடைய ஆன்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது.
மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா நமது நாட்டையும் நமது நாட்டு மக்களையும் உறுதியாக காப்பாற்றி நல்வழிப்படுத்தும் என்பதை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகளுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது மாறாத பாசமும் பற்றும் வைத்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சிதான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சிதான் நடைபெறும். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொள்கைகளை கோட்பாடுகளை உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் செயல்படும் நம்முடைய அரசு உறுதியாக செயல்படுத்தும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சி தொடரும் தொடரும் தொடரும். ஆகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்டுவது நமது மிகப்பெரிய கடமையாகும். இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பொறுமையோடு பார்த்து நம்முடைய நோக்கம் மாண்புமிகு அம்மா அவருடைய நல்லாட்சியை தொடர்ந்து எந்தவித இடையூறுக்குள்ளாமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தமிழக அரசியல் விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட விருப்பமில்லை என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆளுநர் தமிழகத்தில் நிலவும் சூழலை பொறுத்து முடிவெடுப்பார் என அவர் குறிப்பிட்டார். The center has no role to play. Governor will take a decision based on the situation there, and we don't want BJP has no interest to interfere, and we have no stakes also. சசிகலா உள்ளிட்டோருக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று கர்நாடக மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஒருவர் எவ்வளவு சக்தி மிகுந்தவராக இருந்தாலும் சட்டம் தனது கடமையை செய்யும் என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். Justice has been done in this case. Even an accused who is very powerful both in terms of money and power and other influence cannot escape from the clutches of law. And it shows that in our country, judiciary is independent and powerful. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு தண்டனை, தலைவர்கள் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசியலில் அடுத்தடுத்து ஏற்பட்டு வரும் திருப்பங்களை அடுத்து முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் ஆதரவாளர்கள் திரண்டு வருகிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழு தற்போது தங்களுக்கு பெரும்பான்மை உள்ளது, அதனால் ஆட்சி அமைக்க கோரி ஆளுநர் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வமுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மைத்ரன் மற்றும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் இருவரும் இன்று ஆளுநரை சந்தித்து அதேபோல தங்களுக்கான பெரும்பான்மை இருப்பதால் தங்களை ஆட்சி அமைக்க கோரி ஆளுநர் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். தற்போது இரண்டு அணிகளுமே ஆளுநர் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்ததால் அடுத்தபடியாக ஆளுநருடைய அறிவிப்பு இருவருமே காத்து வருகின்றனர். வருகிற 24ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணம் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிப்பதாக கூறிய ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா இன்னும் ஓரிரு நாட்களே தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க உள்ளார். தற்போது இந்த அரசியல் பரபரப்பான சூழலில் இன்று ஆளுநருடைய அறிவிப்புக்காகவே ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து இந்த ஆளுநருடைய அறிவிப்பு குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இருவருமே ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக பன்னீர்செல்வம் இல்லத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பிரகாஷ்.
முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 20 அதிமுக நிர்வாகிகளை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலர் சசிகலா உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, மோகன், KP ராஜேந்திர பிரசாத், தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், முன்னாள் அவைத்தலைவர் PH பாண்டியன், மனோஜ் பாண்டியன், JCT பிரபாகர் உள்ளிட்டோர் கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் நடந்து கொண்டதால் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நீக்கப்பட்டவர்களின் பட்டியலில் அமைச்சர் பாண்டியராஜன் தவிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவு MLAக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்டோருக்கு பெங்களூரு தனி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது பற்றி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர்களுடன் பேசினார். இந்த தீர்ப்பின் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்த ஸ்டாலின், ஆளுநர் காலம் தாழ்த்தாது நிலையான ஆட்சி அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்தார். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 21 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்புக்குரிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. உடனடியாக ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு கவர்னர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து திமுக பொதுச் செயலர் அன்பழகனை ஸ்டாலின் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அன்பழகன் 20 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே 20 ஆண்டுகளாக இந்த வழக்கை பொய் என்று சொல்வதற்காக, உண்மையல்ல என்று சொல்வதற்காக பல்வேறு நீதிமன்றங்களில் அவர்கள் ஈடுபட்டும் கடைசியாக வந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பு என்ற முறையில் குற்றவாளிகள் உண்மையான குற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டு தண்டனை தந்திருக்கிறார்கள். ஆக இந்த வழக்கு உண்மை என்பதை இந்த வழக்கு முடிவு மூலமாக நாடு உணர்ந்து கொள்ளும் என நான் நம்புகிறேன். சசிகலா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்ததை அடுத்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த தீர்ப்பை மனப்பூர்வமாக நாம் வரவேற்கின்றோம். கவர்னர் அவர்கள் மிக பொறுமையாக இந்த விஷயத்தை கையாண்ட காரணத்தினாலே தமிழர்களுடைய ஒட்டுமொத்த நலனும் பாதுகாக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்று அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை தமிழக மக்கள் வெகு விமர்சையாக பாராட்ட துவங்கியிருக்கின்றார்கள். பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள், அதிகாரத்துக்கு வருபவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல், முறைகேடு போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறோம். குறிப்பாக ஊழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது உத்வேகம் அளிப்பதாக அமையும். பொதுவாக இந்த தீர்ப்பு என்பது ஏதோ சிலருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல. இந்த பிரச்சனையில் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நல்லதை செய்வதற்குத்தான் அரசியலை தவிர அரசியலை வியாபாரமாக்க கூடாது என்பதை ஒவ்வொரு அரசியல்வாதியும் உணர வேண்டும் என்கிற முறையிலே இந்த தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு தான். தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், அதிகாரிகள் அச்சப்படக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஊழலுக்கு இது ஒரு சமட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். வியூகம் வகுத்து வெற்றி பெறுவோம், ஆஸ்திரேலிய கேப்டன் கருத்து. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஈராக்கில் தீவிரவாதிகள் நடத்திய கார் குண்டு தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர், 8 பேர் படுகாயமுற்றனர். ஈராக் தலைநகர் பாக்தாத் அருகே உள்ள பையாவில் அமைந்துள்ள தொழில்நுட்ப கூடத்தில் அருகே கார் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரை நிறுத்தி சென்ற தீவிரவாதிகள் அதனை வெடிக்க செய்ததில் பொதுமக்களில் 2 பேர் பலியாகினர், 8 பேர் படுகாயமுற்றனர். படுகாயமுற்றவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் இந்த தாக்குதலை IS தீவிரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. வலுவாக உள்ள இந்திய கிரிக்கெட் அணியை வியூகம் வகுத்து வெற்றி பெறுவோம் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் வரும் 23ஆம் தேதி பூனேயில் தொடங்குகிறது. இதனையொட்டி துபாயில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி மும்பை வந்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டீவ் ஸ்மித், இந்திய கேப்டன் விராட் கோலி உள்ளிட்ட சிறந்த பேட்ஸ்மேன்களை கொண்ட இந்திய அணி தற்போது வலுவான நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். எனினும் சிறப்பான வியூகங்கள் வகுத்து வெற்றி பெறுவோம் என அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சசிகலா உள்ளிட்டோருக்கு 4 ஆண்டு சிறை, 3 பேருக்கு தலா 10 கோடி ரூபாய் அபராதம். சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பு, பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவு. அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு, ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் எடப்பாடி பழனிசாமி. ஆளுநருடன் மைத்ரேயன் MP சந்திப்பு, முதல்வர் சார்பில் சந்தித்ததாக தகவல். ஜெயலலிதாவின் நல்லாட்சி தொடரும் என முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி, கட்சியின் நலன் கருதி முடிவெடுக்க அதிமுக MLA-க்களுக்கு அழைப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.